ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து இன்ஃபினிக்ஸ் நோட் 15X 5G இதோட ரேட்டுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10,500 வந்து நீங்க வாங்கிக்கலாம். ரேட் வந்து 11,500 ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. 1000 வந்து கிரெடிட் கார்டு ஆஃபர் இருக்கு. நீங்க கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணி 10,500 வாங்கிக்கலாம். போன வருஷம் வந்து 14X பார்த்திருப்பீங்க, 14X 5G. இந்த டைம் வந்து 15X 5G வந்திருக்கு. அதுக்கும் இதுக்கும் என்னென்ன அப்கிரேட் பண்ணிருக்காங்க, என்னென்ன டவுன் கிரேட் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு எல்லாமே ஒன் பை ஒன்னா பாத்திரலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்ஃபினிக்ஸ் நோட் 15X 5G இந்த போன் வந்து 10,500 நீங்க வாங்கிக்கலாம். இந்த போன் வந்து 11,500 லான்ச் பண்ணிருக்காங்க. 1000 கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணி 10,500 வாங்கிக்கலாம். இந்த போனை பொறுத்த வரைக்கும் ஏஐ ஃபீச்சர்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க. நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க, இந்த பட்ஜெட்டுக்கு ஏஐ ஃபீச்சர்லாம் இருக்கு. நீங்க சின்ன சின்ன ஏஐ ஃபீச்சர்லாம் நீங்க கண்டிப்பா இந்த போன்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஏஐ நோட்ஸ், ஏஐ எரேசர், ஏஐ ரெஃப்ளெக்ஷனு, இந்த மாதிரி சின்ன சின்ன ஆப்ஷன்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க. கண்டிப்பா 10,500 ஏஐ ஃபீச்சர் இருக்குன்னு கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. இன்ஃபினிக்ஸ்ல இருக்கு. இந்த போனோட பில்டு குவாலிட்டிலாம் ஃபர்ஸ்ட் டிசைன் பாத்தீங்கன்னா 8.0 திக்னஸ் கொடுத்து வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வெயிட்னு பாத்தீங்கன்னா 198 கிராம் கொடுத்து வச்சிருக்காங்க. வெயிட் ஓரளவுக்கு 200 கிராம் கிட்ட தான் கொடுத்து வச்சிருக்காங்க. இந்த போன் பட்ஜெட்டுக்கு உங்களுக்கு IP64 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஐபி ரேட்டிங் இந்த போன்ல இருக்கு, கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. 10,500 செக்மெண்ட்ல ஐபி ரேட்டிங் வந்து அதிகமா கொடுக்காட்டி ஓரளவுக்கு IP64 கொடுத்ததே ஒரு நல்ல விஷயம் தான். இந்த போனை பொறுத்த வரைக்கும் பேக் சைடு வந்து RGM நோட்டிபிகேஷன் லைட் எரியிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டிசைன் வைஸ்ல எல்லாருமே கவர் பண்ணணும்காண்டி இந்த ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு 2 கேமரா இருக்கும் பேக் சைடு. அது கீழே ஒரு குட்டி சர்க்கிள் இருக்கும். அதுல வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்தா RGM லைட் எரியும். இது வந்து கஸ்டமரை கவர் பண்றதுக்கு அவங்களுக்கு பிடிக்கணும், டிசைன் வைஸ்ல பிடிக்கிறதுக்காண்டி இந்த ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பேக் சைடு உங்களுக்கு வீஜன் லெதர்னா அந்த வீஜன் லெதருக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு குவாலிட்டியான கேஸ் ஃப்ரீயாவே கொடுத்துட்றாங்க. நிறைய பிராண்ட்லாம் வந்து கவர் கொடுக்க மாட்டாங்க, கொடுத்தாலும் சிலிக்கான கேஸ் கொடுப்பாங்க. இவங்க வந்து அந்த பேக் சைடு இருக்க டிசைனுக்கு ஏத்த மாதிரியே நல்ல குவாலிட்டியான கேஸ். அந்த கேஸ் நீங்க ஆன்லைன்ல வாங்கினா 350 400 வரும். அந்த அளவுக்கு அந்த ரேட்டு உள்ள கேஸ் உங்க ஃப்ரீயாவே ப்ரொவைட் பண்றாங்க. அன்பாக்சிங் பண்ணும்போதே உள்ள இருக்கு உங்களுக்கு பாக்ஸ் கண்டென்ட்லயே. இந்த போனை பொறுத்த வரைக்கும் IPS LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. 10,000 15,000 போன்ல வந்து இந்த டிஸ்பிளே தான் கொடுப்பாங்க. மிலிட்ரி கிரேட் சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க, கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. மெயின் பாயிண்ட் மிலிட்ரி கிரேட் சர்டிபிகேட். இந்த மிலிட்ரி கிரேட் சர்டிபிகேட் பார்த்து தான் வந்து 10,000 15,000 போன் வந்து நிறைய பேர் வந்து ரிவ்யூ பார்த்துட்டு எடுப்பாங்க. ஏன்னா மிலிட்ரி கிரேட் இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு டிராப் டெஸ்ட் ஆனாலும் போன் டேமேஜ் ஆகாது. அதுக்கு தான் அந்த மிலிட்ரி கிரேட் சர்டிபிகேட் கொடுப்பாங்க. இந்த இதுல அந்த சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் 120 Hz ரெஃபரன்ஸ் ரேட் இருக்கு. பீக் பிரைட்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப டவுன் கிரேட் பண்ணி வச்சிருக்காங்க. 672 நிட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டைரக்ட் சன்லைட்ல கண்டிப்பா வந்து போன் விசிபிள் தெரியாது. உங்களுக்கு கண்டிப்பா நீங்க இப்படி உத்து பாக்குற மாதிரி தான் தெரியும். உங்களுக்கு பீக் பிரைட்னஸ் வந்து ரொம்ப கம்மி பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. 672 தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 1000 கொடுத்துருக்கலாம் எல்லாருமே கொடுக்குற மாதிரி. இந்த பட்ஜெட்டுக்கு 1000 கொடுப்பாங்க எல்லாரும், அந்த மாதிரி கொடுத்து வச்சிருக்கலாம். அது கண்டிப்பா ஒரு டவுன் கிரேட் தான். இந்த போன்ல வந்து உங்களுக்கு டிஸ்பிளே வைஸ்ல 6.67 இன்ச்சஸ் சைஸ் கொடுத்துருக்காங்க. HD பிளஸ் தான் கொடுத்துருக்காங்க. போன வருஷம் வந்து உங்களுக்கு 14Xல வந்து ஃபுல் HD பிளஸ் கொடுத்துருந்தாங்க. போன வருஷம் கொடுத்த அந்த ஃபுல் HD பிளஸ் இந்த வருஷம் கொடுத்துருக்கலாம். எதுக்கு வந்து HD பிளஸ் மாத்தினாங்கன்னு தெரியல. 14X வச்சிருக்கவங்க அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இதை பார்த்துட்டு கண்டிப்பா அப்கிரேட் பண்ண மாட்டாங்க 15X. ஏன்னா 14Xலயே உங்களுக்கு வந்து ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே கிடைக்கும் போது இந்த இதுக்கு அப்கிரேட் ஆக மாட்டாங்க. HD பிளஸ் எதுக்கு நம்ம வாங்கணும், ஃபுல் HD பிளஸ் தான் இருக்கணும். அதனால இது ஒரு பெரிய டவுன் கிரேட் தான். நெக்ஸ்ட் டைம் வந்து ஃபுல் HD பிளஸ் நீங்க கொடுத்துடலாம். இந்த போனை பொறுத்த வரைக்கும் ரெசல்யூஷன் பாத்தீங்கன்னா 720x1600 பிக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. பிபி டென்சிட்டி கூட 263 பிபி டென்சிட்டி கொடுத்து வச்சிருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ்லயே Android 15 கிடைச்சிருது. இந்த வருஷம் லான்ச் ஆகிற எல்லா போன்லயுமே Android 15 வந்து கிடைச்சிரும். இவங்களோட OS வந்து SOS 15. இன்ஃபினிக்ஸோட OS வந்து SOS 15 லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் கொடுத்து வச்சிருக்காங்க. இந்த OS வந்து போன வருஷத்தோட நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஆனா மத்த OS நீங்க கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் வந்து சுமாரா தான் இருக்கும். இந்த பட்ஜெட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து நத்திங் கிடைக்குது, அதுக்கப்புறம் வந்து விவோ கிடைக்குது, அதுக்கப்புறம் வந்து IQ கிடைக்கும். நம்ம இந்த பட்ஜெட்டை கம்பேர் பண்ணும்போது அவங்க எல்லாம் வந்து ஃபன்டச் OS வச்சிருப்பாங்க, நத்திங் OS வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு IQலயும் உங்களுக்கு ஃபன்டச் OS தான். அந்த OS கம்பேர் பண்ணும்போது இந்த பட்ஜெட்டுக்கு வந்து இது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஆனா இன்ஃபினிக்ஸை பொறுத்த வரைக்கும் போன டைம் லான்ச் பண்ண 14Xோட 15Xல வந்து நிறைய அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. நீங்க இன்ஃபினிக்ஸ் ஃபேன்ஸா இருந்தா கண்டிப்பா அந்த போனை வந்து கன்சல்ட் பண்ணலாம். மத்த போனை கம்பேர் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீ கண்டிப்பா மத்த போனை தான் வாங்குவீங்க. ஆனா மத்த போனை இதோட கொஞ்சம் பெட்டரா இருக்கு, ஒரு படி மேல இருக்கு. வேற இந்த போனை பொறுத்த வரைக்கும் ப்ராசஸர்னு பாத்தீங்கன்னா MediaTek Dimensity லேட்டஸ்ட் ப்ராசஸர் கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லி தான் அவங்க வந்து போனே கொண்டு வந்திருக்காங்க. MediaTek Dimensity 7300 எல்லா போனையும் நீங்க பாத்திருப்பீங்க. இவங்க 7300 அல்டிமேட் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. 4nm ஆக்டோ கோர் 4nm கொண்டு வந்திருக்காங்க. இது அல்டிமேட் மட்டும் தான் அவங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. மற்றபடி வந்து MediaTek Dimensity 7300 ப்ராசஸர் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இந்த அல்டிமேட்டும் ஈக்குவலா தான் இருக்கு. மற்றபடி வந்து அல்டிமேட் வந்து அதை விட ஒரு படி மேலலாம் இல்ல, ரெண்டுமே ஈக்குவல் தான். ஆனா இவங்க வந்து அல்டிமேட்னு சிப்பு வந்து புதுசா நாங்க தான் கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லி இந்த போனை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க.
ஜிபி வந்து மாலி G615MC2 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 2 வேரியன்ட், 6/128, 8/128. UFS வந்து 2.2 தான் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு 2.2 தான் கொடுப்பாங்க. Wi-Fi 6 கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் கிடைக்கிற Wi-Fi 6 கொடுத்துருக்காங்க. Wi-Fi 7 லேட்டஸ்ட், Wi-Fi 7 வந்து நம்ம நாட்டில் இன்னும் வந்து கிடைக்காது. Wi-Fi 6 தான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் உங்களுக்கு 5.4 கொடுத்துருக்காங்க. NFC சப்போர்ட் இந்த போன்ல கிடையாது. NFC சப்போர்ட் இந்த பட்ஜெட்டுக்கு கொடுக்க மாட்டாங்க யாரும். NFC வந்து இந்த போன்ல கிடையாது. நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன். உங்களுக்கு FM ரேடியோ கொடுத்து வச்சிருக்காங்க. அந்த 10,000 செக்மெண்ட்ல எல்லா போனுமே FM ரேடியோ இருக்கும். அதே மாதிரி FM ரேடியோ இருக்கு. USB வந்து டைப் C போட்டு தான் கொடுத்துருக்காங்க. 2.0 எல்லா போன்ல இருக்கிற மாதிரி லேட்டஸ்ட் வெர்ஷன் 2.0 தான் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் உங்களுக்கு வந்து சைடு ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த போன்ல ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கிடையாது, சைடு ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பேட்டரி வந்து 5500 mAh பேட்டரி வந்து நாங்க கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி போன வருஷத்தோட நாங்க பேட்டரி அப்கிரேட் பண்ணியிருக்கோம். சாலிட் கோர் பேட்டரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல உங்களுக்கு 45 வாட்ஸ் வந்து அவங்களோட இன்ஃபினிக்ஸோட அடாப்டர் சார்ஜர் எல்லாமே அவுட் ஆஃப் பாக்ஸ்லேயே கொடுத்துறாங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து 45 கொடுத்துருக்காங்க இந்த 5500 mAhக்கு. நீங்க பேட்டரிக்காண்டி கன்சல்ட் பண்ற மாதிரினா கண்டிப்பா விவோ ஐகோ கூட ட்ரை பண்ணுங்க இந்த பட்ஜெட்டுக்கு சொல்லும் போது. ஆனா இன்ஃபினிக்ஸ்லயும் இந்த போன்லயும் உங்களுக்கு பேட்டரி நல்லா தான் நிக்குது. ஆனா பேட்டரிக்காண்டி கண்டிப்பா அந்த போனை வாங்கணும்னா வாங்காதீங்க. உங்களுக்கு இன்ஃபினிக்ஸோட உங்களுக்கு விவோல ஐக்யூல பேட்டரி ஓரளவுக்கு இதோட ஒரு படி மேலேயே நிக்குது. இந்த பட்ஜெட்டுக்கு சொல்றேன், 11,000 பட்ஜெட்டுக்கு உங்களுக்கு ஐக்யூ ஜெட் 10X வரப்போகுது. அதுக்கப்புறம் வந்து விவோல T4X இருக்கு. இதெல்லாம் வந்து பேட்டரி வந்து இதோட கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். அது மாதிரி ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்து வச்சிருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு 10 வாட்ஸ் ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்து வச்சிருக்காங்க. அவங்க வந்து கொடுக்கல, இவங்க வந்து ரிவர்ஸ் அது யாரும் அவ்வளோ யூஸ் பண்ண போறது இல்லை. ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங்லாம் அது 45 வாட்ஸ் சார்ஜிங் தான் போட்டு யூஸ் பண்ணுவாங்க போன் வாங்குறவங்க. அது ஒன்று இருக்கு. மொத்தம் 4 கலர் கொடுத்து வச்சிருக்காங்க. கிரே கலரு, பர்பிள் கலரு, பிங்க் கலரு அண்ட் கிரீன் கலர். மொத்தம் 4 கலர் கொடுத்து வச்சிருக்காங்க. 4 கலர் உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ கண்டிப்பா வாங்கி யூஸ் பண்ணுங்க. கடைசியா நம்ம வந்து கேமரா பாத்திரலாம். கேமரா வந்து உங்களுக்கு பிரைமரி கேமரா வந்து 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. டியூல் LED ஃபிளாஷ் கொடுத்துருக்காங்க. செகண்டரி கேமரா வந்து 2 மெகா பிக்சலுக்கு டெப்த் கொடுத்துருக்காங்க. நீங்க பிரைமரி கேமரால வந்து நீங்க 4K 30 fps வரைக்கும் நீங்க வீடியோ எடுத்துக்கலாம். அந்த பிரைமரி கேமரா சென்சார் வந்து சாம்சங்கோட சென்சார், சோனி கேமரா சென்சார் கிடையாது. இந்த போனுக்கு சாம்சங்கோட சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. அதனால வந்து ஓரளவுக்கு நீட்டா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து செல்ஃபி கேமரா வந்து உங்களுக்கு 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா 8 மெகா பிக்சல் கொடுத்து உங்களுக்கு வந்து 1440 at 30 fps வரைக்கும் நீங்க வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். 2K ரெக்கார்டிங்கும் இருக்குன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த போனை வாங்கிட்டு செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். கண்டிப்பா அந்த போன் நீங்க யாராவது வாங்கினீங்கன்னா கண்டிப்பா பார்த்துட்டு சொல்லுங்க 2K ரெக்கார்டிங் இருக்கான்ட்டு செல்ஃபி கேமரால. இந்த போனோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11,500 ரூபா, 10,500 ரூபாய்க்கு நீங்க வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். அந்த போன் வந்து 13,000 ரூபா ஹை வேரியன்ட், உங்களுக்கு 8GB 128. அது மாதிரி நீங்க 6GB வாங்கினீங்கன்னா 6GB எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். 6+6 12GB ரேம்ல எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். 8GB வாங்கினீங்கன்னா 8+8 16GB ரேமுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இந்த போனை பொறுத்த வரைக்கும். இந்த போனை பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான் ஸ்பெக். இந்த போன் வந்து உங்களுக்கு ப்ளூடூத் ஆப்ஸும் உங்களுக்கு நிறையவே வந்து கொடுத்துருப்பாங்க. தேவையில்லாத ஆப்பை வந்து நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து போனை ஓப்பன் பண்ண உடனே ப்ளூடூத் ஆப்ஸ் நிறைய இருக்கும். இவங்களோட SOS 15ஓட OS தான் கொடுத்துருக்காங்க. அது வந்து போன வருஷத்தோட இந்த வருஷம் வந்து நிறையவே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணும்போது இந்த OS வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். ஆனா இவங்க பிராண்ட்ல போன வருஷத்தோட இந்த வருஷம் நிறைய அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இன்ஃபினிக்ஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பா வாங்க. நான் அந்த போன் வாங்கன்னு கண்டிப்பா சஜஷன் பண்ண மாட்டேன். ஏன்னா இந்த பட்ஜெட்டுக்கு CMF போன் இருக்கு பாத்தீங்களா, நத்திங், அது வாங்கலாம். இல்லாட்டி விவோ T4X வாங்கலாம். ஐக்யூ ஜெட் 10X அது வரப்போகுது, இன்னும் ஒரு 10 daysல வரப்போகுது. இந்த 3 போனுமே இந்த போனோட பெட்டராகவே இருக்கும். நீங்க இன்ஃபினிக்ஸ் ஃபேனா இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த போன் வாங்க. இன்ஃபினிக்ஸ் போன் தான் நாங்கள் எப்பவுமே யூஸ் பண்ணுவோம். இன்ஃபினிக்ஸ் பிராண்ட் மேல ஒரு ட்ரஸ்ட் இருக்கு, எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அந்த பிராண்டை வாங்க. ஆனா மற்ற பிராண்டோட நீங்க இதை கம்பேர் பண்ணீங்கன்னா இந்த பிராண்ட் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியா தான் தெரியும். இந்த பிராண்டை மட்டும் நீங்க கன்சல்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பிராண்ட் வந்து நல்லா தெரியும். இந்த விவோவோட ஐக்யூவோட CMF போனோட நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா அந்த போன் தான் வந்து உங்களுக்கு வந்து பெட்டராகவே தெரியும். இந்த போன் யாராவது வாங்கினீங்கன்னா கண்டிப்பா வந்து கமெண்ட்ல வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த போன்ல 5500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. MediaTek ப்ராசஸர் இருக்கனால ஓரளவுக்கு வந்து கேமிங் விளையாடலாமான்னு கேட்பீங்க. இந்த பட்ஜெட் 12,000 ரூபாய்க்குள்ள ஒரு கேமிங் போன் பாக்குறீங்கன்னா கண்டிப்பா அந்த போனை ட்ரை பண்ணலாம். நீங்க மற்ற போனோட கம்பேர் பண்ணாதீங்க. இந்த போன் வந்து இன்ஃபினிக்ஸுக்கு அவங்க இவ்வளவுதான் தருவாங்க. இவங்க கம்பெனி வந்து ரொம்ப டாப் பிராண்ட் கம்பெனி கிடையாது. இப்பதான் வந்து அவங்க போன்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஃபியூச்சர்ல தான் வந்து மற்ற பிராண்ட் அளவுக்கு ஈக்குவலா வருவாங்க. இப்பதான் வந்து போன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால வந்து இப்போ அவங்களால இவ்வளவுதான் பண்ண முடியும். இந்த பட்ஜெட்டுக்கு அவங்களால இவ்வளவுதான் ஸ்பெக்கு கொடுக்க முடியும். அதனால கண்டிப்பா வந்து இந்த போன் பிடிச்சா கண்டிப்பா வாங்க. கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க இந்த போன் வாங்கினவங்க எப்படி இருக்குன்ட்டு. இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ, பை ஃப்ரெண்ட்ஸ்.